மக்களே ஞாயிற்றுக்கிழமை மினி விலாக் ஒன்று பார்த்துடலாமா? ஞாயிற்றுக்கிழமைனாலே நம்ம வீட்டில் இறைச்சி இல்லாமல் எப்படி? ஞாயிற்றுக்கிழமை இறைச்சி வாங்கியாச்சு. இன்னைக்கு 2 வகையான இறைச்சி தான் வாங்கியிருக்கோம். கோழி இறைச்சியும் காடையும் வாங்கியிருக்கோம். கோழி இறைச்சியை வேட்டுக்கிட்டு ஒன்றும் தெரியாது, ஆனால் அவ்வளவுமே 260 ரூபா. கோழி இறைச்சி வாங்கும்போது அந்த மாங்காய் இருக்கு பார்த்தீங்களா, நாங்கள் மாங்கான்னு தான் சொல்லுவோம், ஆனால் அதுக்கு பேர் ஈரல் நினைக்கிறேன், கல்லீரல். அதுக்கு மேலே மஞ்சள் கலரில் ஒரு தொலி போல் இருக்கும். அதை நைஸாக இலக்கி எடுக்கும்போது பழம் போல் இலகி வந்துடணும். அது எடுத்துட்டு தான் போடணும். சில கடைகளில் எடுத்து கொடுத்துருவாங்க, சில கடையில் அவசரத்தில் அப்படி தந்து விட்டுருவாங்க. நம்ம எடுத்து தான் சமைக்கணும். அதுக்கப்புறமா காடையோட விலை பார்த்தீங்கன்னா 60 ரூபா, 2 அணம் 120 ரூபா. உங்கள் ஊர்ல எல்லாம் காடை என்ன விலைன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து கோழி இறைச்சி வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டைலில் பண்ணேன். வித்தியாசமானா முன்னால் வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் அப்படியே வறுத்தரைச்சி போடுவோம். இன்னைக்கு தேங்காய் எண்ணெயில் எடுத்து வச்சிருக்க இன்க்ரீடியன்ஸ் கூட வந்து கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிட்டேன். எல்லா நாளும் ஜீரகம் சேர்க்க மாட்டேன். இன்னைக்கு ஜீரகம் சேர்த்தோன்னா அந்த டேஸ்ட் வந்து நாட்டுக்கோழி குழம்பு டேஸ்ட்ல கொண்டு போயிட்டு. இன்னைக்கு மற்ற நாள் மாதிரி இறைச்சி கறி இல்லை, ஏன்னா இன்னைக்கு வந்து எண்ணெயிலே எல்லாம் வதக்கி பண்ணும்போது டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு பார்த்துக்காங்க. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.